Morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TN செட் एक्चुअली ஒரு 4 क्वेश्चन சால்வ் பண்ணிருந்தோமா சோ அஞ்சாவது क्वेश्चन பாருங்க the solution with two unknowns with d ங்கிறது என்னன்னு தெரியல d1 ங்கிறது என்னன்னு தெரியல d2 ங்கிறது என்னன்னு தெரியல அவங்க கொடுத்துட்டாங்க then solution வந்து எப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இந்த क्वेश्चनே இது வந்து கரெக்ட்டா என்னன்னு மென்ஷன் பண்ணனும் d1 d2 னா ஏதோ புக்க பார்த்து அப்படியே காப்பி பண்ணிருக்காங்க அந்த புக்ல ஆத்தர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல எங்கயாவது கரெக்ட்டா கொடுத்திருப்பாங்க சோ எக்ஸர்சைஸ்ல கொடுக்கும்போது அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க இத அப்படியே அவங்க காப்பி பண்ணி போட்டுருக்காங்க சரி பாருங்க சோ இப்போ இது கரெக்ட்டான क्वेश्चन என்னன்னா இது வந்து ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஏனா ஏன் நான் ஹோமோஜீனியஸா வரும்னா இந்த d1 d2 ரெண்டுமே என்னது நான் ஜீரோ வரும் அப்போ இந்த நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்துல அது நடக்கும் சரிங்களா 2x2 மேட்டர் 2 unknownsல இத நடக்கும் சரிங்களா சோ இப்படி கேட்டிருக்கணும் நான் ஹோமோஜீனியஸ் with two unknowns ax = b சோ இது கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ இதுல வந்து என்ன வந்துரும்னா b is not equal to 0 ன்னு இடத்துல வந்துரும் சப்போஸ் b 0 ஆனா என்ன வரும்னா இந்த d1 d2 வேல்யூ 0 ஆயிடும் ஓகே இந்த இடத்துல நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்தை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா एक्चुअली ஓகே அது கூட விட்டுருவோம் இது கூட அவங்க நான் ஹோமோஜீனியஸ் மென்ஷன் பண்ணிருக்கதா வெச்சுக்கோமே ரைட்டா அப்புறம் இந்த d1 d2 d3 இதெல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணனும் சரி ஓகே விட்டுருவோம் சோ இப்படி சப்போஸ் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் எடுத்து சால்வ் பண்ணுவோம் ஹோமோஜீனியஸ்ல இந்த கண்டிஷன் கொண்டு வர முடியாது நான் ஹோமோஜீனியஸ் டூ அன்னோன்ஸ்ல கொண்டு வந்தாச்சு இப்போ this is 0 இப்போ என்ன வரும் நான் ஹோமோஜீனியஸ் this is 0 னா வந்துரும் யூனிக் சொல்யூஷன் வராது ட்ரிவியல் சொல்யூஷன் என்ன அர்த்தம் சரி பாப்போம் ட்ரிவியல் சொல்யூஷன் வராது ட்ரிவியல்னா 0 0 ன்னு சொல்வாங்க ட்ரிவியல் சொல்யூஷன் வராது அப்புறம் இது வந்து நாட் ஈக்குவல் 0 இப்போ நாட் ஈக்குவல் 0 னா ரேங்க் வந்து 2 வந்துரும் एक्चुअली रैंक வந்து 2 வராது ரேங்க் வந்து 1 வந்துரும் एक्चुअली என்னன்னா एक्चुअली இது 0 ஆயிருமா அதாவது டெல்டா x டெல்டா 1 டெல்டா 2 இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு 2x இதே டைரக்டா நாட் ஈக்குவல் 0 வந்து இன்கன்சிஸ்டன்ட் வந்துரும் நோ சொல்யூஷன் வந்துரும் சோ இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து இன்கன்சிஸ்டன்ட் சரிங்களா एक्चुअली பொதுவா நாங்க 3x என்ன பண்ணுவோம் இந்த एक्चुअली இந்த பழைய புக்ல +2 படிச்சு வந்தவங்களுக்கு தெரியும் இப்போ டெல்டா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ax = b ன்னு கொடுத்திருக்காங்க இது 3x3 மேட்ரிக்ஸ் இது 3x1 இது 3x1 this not equal to homogeneous னா இது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சப்போஸ் டெல்டா 0 ஆயிடுச்சு டெல்டா not equal to 0 னா என்ன வந்துரும்னா கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிரும் சரிங்களா சப்போஸ் டெல்டா 0 வருது அப்ப என்ன பண்றாங்கன்னா டெல்டா x டெல்டா y டெல்டா z இல்ல ஏதாச்சும் ஒன்னு நான் ஜீரோ ஆச்சுனா இந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட்டா நோ சொல்யூஷனா இருக்கும் அதே நேரத்துல அது எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணுவோம் 3x3 எல்லாமே அப்ப அட்லீஸ்ட் ஒரு ஏதாச்சும் ஒரு 2x2 எடுத்து செக் பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஒன் 2x2 வந்து அது இங்க போகும் அட்லீஸ்ட் ஒன்னு 2x2 வந்து நான் ஜீரோ ஆச்சுனா ரேங்க் வந்து 2 ன்னு வந்துரும் ஓகேங்களா இப்போ எல்லா 2x2 0 ஆயிடுச்சுனா நம்ம இங்க வருவோம் சோ எல்லா 2x2 0 ஆயிடுச்சு இங்க உள்ள ஏதாச்சும் ஒரு 2x2 நான் ஜீரோ ஆச்சுனா இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் பெறும் அதே நேரத்துல இங்க எல்லா 2x2 0 ஆயிடுச்சுனா மறுபடியும் என்ன பண்ணோம்னா இதோட ஏதாச்சும் ஒரு 1x1 பாப்போம் டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் 0 வந்தா கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம் ரேங்க் வந்து 1 ல கிடைச்சிரும் சோ இது வந்து ஜெனரல் process இப்போ இதே தான் இங்க சொல்லிருக்காங்க ax = b ன்னு கொடுத்துட்டாங்களா சோ இந்த a ங்கிறது டெல்டாங்கிறது நாட் ஈக்குவல் 0 டெல்டாங்கிறது சோ நாட் ஈக்குவல் 0 ஆ இருந்தா கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா இப்போ சப்போஸ் டெல்டா 0 ஆச்சுனா இந்த டெல்டா x ஆர் டெல்டா y ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு நாட் ஈக்குவல் 0 வந்துச்சுனா என்ன வந்துரும்னா சோ இன்கன்சிஸ்டன்ட் வந்துரும் சரிங்களா நோ சொல்யூஷன் வந்துரும் ரைட்டா சப்போஸ் இது ரெண்டும் 0 ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க அப்ப ஏதாச்சும் ஒன்னு 1x1 வந்து நான் ஜீரோவா இருக்கும் அப்ப கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் சரிங்களா ரைட் சோ இதுக்கு ஆன்சர் வந்து இது பார்க்காதீங்க சோ இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் இது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்னன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா a ங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்களா சோ a ங்கிறது என்னன்னா சில பேருக்கு தெரியும் a ங்கிறது a டிரான்ஸ்போஸ் a ங்கிறது இந்த இடத்துல எதை ரெப்ரசன்ட் பண்ணும்னா a டிரான்ஸ்போஸ் ரெப்ரசன்ட் பண்ணும் அது லைட்டா ஒரு வார்த்தை எழுதி இருக்கணும் வேர் a denotes that transpose of a ன்னு கொடுத்திருக்கணும் சரிங்களா ரைட் இப்போ நான் என்ன பண்றேன்னா அப்ப இது வந்து சிமெட்ரிக்கான்னு பார்க்கப்போ இந்த இத கண்டு a டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன் சோ எனக்கு டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி தெரியும் சோ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளிகேஷன்ல ab the whole transpose is equal to p transpose a transpose தெரியும் ஓகேங்களா அப்புறம் அந்த lambda a the whole transpose வந்து
லாம்டா ஏ டிரான்ஸ்போஸ்னு தெரியும். ஸோ எனக்கு இது டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நம்ம வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி, கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி, டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி, ட்ரேஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ நம்ம இங்கே சால்வ் பண்ணுறதெல்லாம் வீடியோஸில் போட்ட கொஷின்ஸ் தான் எல்லாமே. அங்கே இதை சொல்லியிருப்போம், அது இங்கே அப்ளை பண்ணுவோம். பண்ணியாச்சுன்னா இது ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏன்னு வந்துருமா. ஸோ இது வந்து என்னது தஃபோர் என்னது மைனஸாக காமனாக எடுக்கும்போது அது கிடச்சிருக்கும். அப்போ இது என்ன இருக்குன்னா இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து பி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஏங்கிறது ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே நல்ல கொஸ்டின். 4x நல்ல வேலை 3x கேட்கல 4x4. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு அதாவது ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 4x4 போடணும். சரிங்களா. 4x4 போட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா நான் இது ரொம்ப ஆக்சுவலாக இங்கே இது ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள். என்னன்னா அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார் எனி n cross n மேட்ரிக்ஸ் ஓவர் ஃபீல்டு ஆர் ஆரோ சிஓ வச்சுக்குமே ஃபார் எனி ஸ்கேலர் k பிலாங்ஸ் டு ரியல் நம்பருக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் KA K power n டெல்டா டிட்டர்மெண்ட் T. இது ஆக்சுவலாக இது ஒரு ரிசல்ட். ஆக்சுவலாக என்ன நம்ம ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம். சப்போஸ் டெல்டா இருக்கு இப்படி இருக்கு XYZ PQR. இப்போ என்ன பண்ண புதுசாக ஒரு டெல்டா 1 கண்டுபிடிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ரோல் என்ன பண்ணுறோம்னா K மல்டிப்ளை பண்ணு KA KB KC XYZ PQR. இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த K வந்து ஏதாச்சும் ஒரு ரோல் வந்து K வந்து மல்டிப்ளாக இருந்தால் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ K இன்ட்டு ABC XYZ PQRனு எழுதிக்கிறோம். இப்போ K டைம்ஸ் டெல்டா. சரிங்களா. ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பாங்க. இப்போது ஒரு ரோவில் வந்து ஒரு K இருந்தால் அந்த K எடுத்துக்கலாம். இங்கே ஒரு K இருந்தால் அந்த K எடுத்துருவோம். அப்போ எத்தனை ரோ இருக்கோ எத்தனை K இருக்கோ அத்தனை எடுத்துருவோம். அதாவது ஒரு ரோவில் இருந்தால் ஒரு K எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ நம்மகிட்ட பாருங்கள் KAன்னு அர்த்தம் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு ரோலையும் ஒரு K இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு K எடுத்தால் K, செகண்ட் ரோவில் K எடுத்தால் K². இப்போ n ரோஸ் இருந்ததுன்னா n கேஸ் வரும். அப்போ K power n டிட்டர்மெண்ட் T. சரிங்களா. இது ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா Kங்கிற இடத்துல -1 எடுத்துக்கிறாங்க. என்னங்கிறது 4x4 மேட்ரிக்ஸ். அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுங்கள் டேரக்ட் ஆன்சர் வந்துடும். இல்லை உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரியலாம் கூட நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 4x மேட்ரிக்ஸ் என்ன சிம்பிளாக உள்ளது என்னது ஏங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா 1 0 0 0 0 1 0 0 0 0 0. இங்கே ஏங்கிறது ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்தால் எல்லாமே ட்ரூ வந்துடும். ஏங்கிற ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே ட்ரூன்னு வந்துடும். சரிங்களா. அப்போ இந்த மாதிரி எடுப்போம் 0 0 0 1. இப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 1 வந்துடும். -a போட்டாலும் டிட்டர்மெண்ட் வேல்யூ 1 வந்துடும். ஓகேங்களா. இப்போ இது வரும் இது வந்துடும். ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ரிங் டிட்டர்மெண்ட் இது சேம் இது வந்துடும். இது வராது. ஸோ இது வராது இது வராது. அப்போ 3 ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து கூட ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க ஒரு இதை வந்து நம்ம ஆன்சர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குற ரிஜெக்ஷன் தான். ஓகே அக்செப்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ரைட்டுங்களா. இப்போ ரிசல்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது நம்ம வீடியோஸில் போட்டிருப்போம். முக்கியமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி டிட்டர்மெண்ட்டில் போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இது ஆன்சர். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பாருங்கள். என்ன கொஸ்டினே எனக்கே தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த சைன் தீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா பற்றி அவங்க மென்ஷனே பண்ணலை. சரி விடுங்க. ஆல்ஃபாங்கிறது என்னன்னு தெரியல. இது ஜென்ரல் சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்களா. ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி பாருங்கள். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இதான் நம்ம ரிசல்ட் தெரியும். ஜென்ரல் சொல்யூஷன் வந்து இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபா. இது ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஆல்ஃபாங்கிறது -5/2 +5/2 வரணும். இதேமாதிரி இங்கே காஸ்க்கு இப்படி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் வந்து there are infinitely many solutions. அதை ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். அது வந்து இதுன்னு சொல்லி நம்ம புக்கில் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். சரிங்களா. இப்படி படிச்சுட்டு வந்திருக்கோம். சரிங்களா. இதில் வந்து என்னங்கிற இன்டீஜர்னு மென்ஷன் பண்ண ஒன்றுமே மென்ஷன் பண்ணல. என்னங்கிற இன்டீஜரா இல்லை என்ன ஒன்றுமே இங்கே கிடையாது. ஓகே அவங்களுக்கு ஒரு ஏதோ கொஸ்டின் கேட்கணும் ஏதோ ஒரு ஆன்சரை போடணும் அவ்வளோதான். என்னங்கிறது இன்டீஜர்னு மென்ஷன் பண்ண எங்கேயுமே பண்ணலை. சரிங்களா. ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம சரி இப்போ நம்ம இப்படி சப்போஸ் இப்படி கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் நமக்கு முக்கியமான ரிசல்ட்டுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ MCQவில் இந்த மாதிரி என்னது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் தான் நீங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கும். அப்போ கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக யூ ஃபீல். ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான ரிசல்ட் படிச்சுக்கோங்க. கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண போகிறேன். சைன் தீட்டா இப்போ வந்து ஆல்ஃபா 0 எடுத்துக்கிட்டா அப்போ சைன் ஆல்ஃபா 0 சைன் தீட்டா 0 n பைன் கிடைச்சிருக்கும். ஸோ இதான் இதோட சொல்யூஷன். இப்போ இவ்வளோ இது இருக்கா. இப்போ என்ன ஆயிருன்னா இதில் ஏயும் வந்துடும். ஸோ ஆல்ஃபா 0 ரூட்ஸ் வந்துடும். ஆல்ஃபா வந்துருச்சு. எல்லாமே எனக்கு
எல்லாமே ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ நான் எதை ராங்னு எப்படி ரிமூவ் பண்ணுறது, எந்த ஆப்ஷன் வந்து ராங்குன்னு ரிஜெக்ட் பண்ணுறது பாருங்கள். ஸோ இந்த லெவலில் கொஸ்டின் எடுத்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா டைம் அதிகமாக எடுத்துருக்கும். ஆக்சுவலாக அவங்க கொஸ்டின் வந்து இப்போ அவங்க டிஆர்பி போர்டில் வந்து இப்போ 100 கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் தப்பாக எடுத்துருவாங்க. ஒன்று கரெக்டாக கொஸ்டின் செட் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி குவான்டிஃபையர் மிஸ் பண்ணுறது, கரெக்டாக என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் நம்மளா சில விஷயங்களை எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்களும் எதையுமே கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க கொஸ்டின்ஸில். சரிங்களா, இது ஒன்று. அப்புறம் கொஸ்டின் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து கொஸ்டினை சொல்லியிருப்பாங்க போல, சார் கொஸ்டின் வந்து டேரெக்டாக கேட்காதீங்க, ஏதாவது கொஞ்சம் மாற்றி கேளுங்கன்னு சொல்லும்போது இவங்க ஏதாவது மாற்றுறதுன்னு மாற்றிட்டு கான்செப்டே மாற்றி விட்டுறாங்க. ஸோ கொஸ்டின் எடுக்கிற மாத்திரைங்கிற பேரில் கான்செப்டே மாற்றி விட்டுறாங்க. கொஸ்டினை வேற விதமாக கேட்கறதுக்கு பதில் கொஸ்டினையே மாற்றி விட்டுறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்களோட இன்னிபிலிட்டி இது குறிக்குது. அதாவது டிஆர்பியில் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கொஸ்டின் வந்து யாருக்கும் எடுக்க தெரியல, எரரே இல்லாமல் எடுக்கணுங்க. கொஸ்டின் 100 கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா அதில் எரர் வந்து 1% தான் இருக்கணும். இவங்க 20% எரர் வந்து அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா, ரைட். சரி பார்ப்போம். இந்த மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்கும்போது என்ன ஆகும்னா நம்ம எக்ஸாமில் உட்காந்து அட்டன் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் நமக்கு ஏறும். கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம ஆன்சர் பண்ணுவோம், வராது. ஸோ ப்ரெஷர் ஓவராக கிரியேட் ஆகும். அப்போ டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ ஒரு நிமிஷம் கரெக்டாக கொஸ்டின் கேட்டால் 1 மினிட்ஸில் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். தப்பாக கேட்க அந்த கொஸ்டின் 10 நிமிஷம் 20 நிமிஷம் போகும். இப்போ என்ன ஆகும், டைம் போகுது. அப்புறம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலும் தப்பாகவே ஈஸியான கொஸ்டின் கேட்டால் கூட தப்பாக தான் வரும். என்ன காரணம், அவங்க டென்ஷன் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு ட்ரிக்னு நினைக்கிறேன். டிஆர்பி போர்டுக்கு இது ஒரு ட்ரிக். இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணும்போது அவன் அதுக்கப்புறம் என்னது யோசிக்கவே மாட்டான். இது ஒரு ஈஸியான ட்ரிக்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறாங்க. டைம் வந்து இதாவது அதுக்கப்புறம் என்ன பார்த்தாச்சுன்னா ஸ்டார் மார்க்னு போட்டு விட்ருவாங்க. கடைசியில் என்னது ஸ்டார் மார்க், என்ன எழுதினாலும் மார்க், இல்லை என்ன எழுதலைனாலும் மார்க். சரி பார்ப்போம். ஸோ இதுக்கு எல்லாமே ட்ரூன்னு வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் கூட ஓகே, ஓரளவு லாஜிக்காக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா இது ஒரு கொஸ்டினாகவே கேட்கலாம் அவங்க. இதுவே ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக 2 power 2 power 3. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுறது தப்புன்னா இந்த 2 power 2 power 3 இது வந்து 2 power 8ன்னு எழுதும். அது கிடையாது. சரி, 2 power இப்படி எழுதக்கூடாது. இது வேற, இது வேற. அதாவது a பவர் m பவர் n, a பவர் m பவர் n. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இது வேற, இது வேற. இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது தெரியுமா, அதை பொறுத்து மாறும். ஓகேங்களா, இதை பொறுத்து இது ரெண்டு வேற வேற. அதாவது a பவர் m பவர் என்னன்னு என்ன மீனிங்னா a பவர் இந்த இதுக்கு பவர் ப்ராக்கெட்டை நீங்கள் மாற்றி போடணும். ப்ராக்கெட்டை இந்த இதுக்கு ப்ராக்கெட் போடணும். சரிங்களா, இது முக்கியமான ரிசல்ட். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ அதான் யூஸ் பண்ணி a பவர், அதாவது ப்ராக்கெட் அவங்க எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம அர்த்தம் இதுக்கு ப்ராக்கெட்னு அர்த்தம். 2 power 8 ஸோ 2 cube 2 power 8ன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ப்ராக்கெட் கொடுக்கலாம், நம்ம இதுக்கு ப்ராக்கெட் மாற்றிக்கணும். 2 power 9. இங்கே ப்ராக்கெட் கொடுத்தா வழக்கம் போல தான் a பவர் mn இப்படி போடுவோமா, a பவர் m ஹோல் பவர் n, a பவர் mn எழுதுவோமா, அந்த லாஜிக்கில் இதை எழுதிக்குவாங்க. ரைட்டுங்களா. ஸோ இதை தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இங்கே பாருங்கள். ஸோ we know that யூனிட் டிஜிட் ஆஃப் 9 power odd. இங்கே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. 9 இருக்கா, 9 பவர் 1 என்ன வரும், 9 யூனிட். அதோட யூனிட் டிஜிட் 1. 9 ஸ்கொயர் யூனிட் டிஜிட் என்ன வரும், 1 வரும். சரி, ஆக்சுவலாக இப்போ இது ஆக்சுவலாக 9 கியூப் 9 பவர் 5, 9 பவர் 7, 9 பவர் 9, 9 பவர் 4, 9 பவர் 6, 9 பவர் 8. இதோட யூனிட் டிஜிட் என்ன வரும், 9ன்னு வரும். ஏன்னா 9 × 9 9 81 9. இதோட யூனிட் டிஜிட் ஃபுல்லாக 1ன்னு வரும். இந்த கலெக்ஷன் யூனிட் டிஜிட்லாம் 9 வரும். இதோட 81. ஸோ இதோட இந்த பவரில் உள்ள யூனிட் டிஜிட்டல் ஃபுல்லாக 1ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ சிம்பிளாக சொல்லணும். இப்போ 9 பவர் என்ன எழுதிக்கலாம், இங்கே எழுதிருப்பேன் பாருங்கள். 9 பவர் யூனிட் டிஜிட். ஸோ 9 பவர் ஆட் வந்து 9. 9 பவர் ஈவன் இஸ் 1. ஆட் ஈவன்கிறது ஒரு நேச்சுரல் நம்பரை குறிக்கக்கூடிய நம்பர். ரைட்டுங்களா, ரைட். தஃபோர் இப்போ இந்த லாஜிக் யூஸ் பண்ணுறோம். இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் 9 பவர் 9 பவர் 9. இப்போ என்ன அர்த்தம், இந்த நம்பர் இப்படி எழுதிக்கலாம், 9 பவர் 9 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா அந்த 9 பவர் 9 வந்து ஆடா ஈவனாக தான் இந்த பெரிய பிரச்சனை. ஸோ 9 பவர் 9 வந்து ஆடா ஈவனா. சரிங்களா, இப்போ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் இந்த இது 3 வரவே வராது, 5 வரவே, இது ரெண்டே பிரச்சனை. 2 ஆப்ஷன் இது வரும். அப்போ வந்து ஆடா ஈவனா 9 பவர் 9 நம்பரோட நம்பர் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்க்குறோம். அது ஈஸியாக செக் பண்ணிடலாம். 9 பவர் 9 தானே. ஸோ 9 அதாவது இந்த ஃபேக்டர் தான் டிசைட். 9 பவர் 9 9 டைம்ஸ் எழுதி வச்சா இப்போ என்ன வரும், இங்கே சொன்ன லாஜிக் தான். இப்போ 9 பவர்
ஆட் நம்பர் என்ன வரும் 9 வந்துடும். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்ல இதோட யூனிட் டிஜிட் 9 முடிஞ்சிச்சு. இப்போ இது என்னது 9 முடிஞ்சதெல்லாம் என்ன அர்த்தம்? திஸ் இஸ் இதோட யூனிட் டிஜிட் வந்து ஆட் நம்பராக இருக்கும். அப்போ திஸ் இஸ் ஆட். ஆட்னா அர்த்தம் 9 எழுதணும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் இருக்குது. யூனிட் டிஜிட் ஆஃப் 7 power 4n மல்டிபிள் ஆஃப் 4n இஸ் 1. அதே மாதிரி 3 power 4n 1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இப்போ இதே கொஸ்டின்ஸ் இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க. எப்படின்னா 3 power 5 இது யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. அப்போ என்ன தெரியும்னா 3 power 5 அப்போ 3 power எவ்வளோ வரும்? 81 3 243 வரும். இப்போ 243 எப்படி பிரிக்கணும்? இந்த டிவைட் பை 4 போட்டாச்சுன்னா 240 + 3 பிரிச்சுவோம். ஓகேங்களா? இதை எழுதிக்கலாமா? 3 power 240 3 power 3. அப்போது இதோட யூனிட் டிஜிட் வந்து என்ன வந்துடும்னா 1 வந்துடும். இந்த இதுபடி இதோட யூனிட் டிஜிட் வரும் 27 வருதா? ஸோ 7 1 × 7 வந்து 7. அப்போ இதோட யூனிட் டிஜிட் 7 வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளான 7 power 3 power 4 வச்சுக்கோமே. ஓகே 7 இப்படியே வச்சுக்கோ. 7 power 7 கூட வச்சுக்கோமே. வச்சுக்கோ. இப்போ 7 power 7 என்ன தெரியாதா? அதுக்கு இதை யூஸ் பண்ணலாமே. சரி பார்ப்போம். 7 power சிம்பிளாக கூட வச்சுக்கோம். 2 power என்ன வச்சுக்கலாம்? 2 power 5 வச்சுக்குவோம். அப்போ 7 power 32 வந்துருமா? இது எப்படி பிரிக்கலாம்? 7 power மல்டிபிள் ஆஃப் 4. அப்போது மல்டிபிள் ஆஃப் 4னா ஆக்சுவலாக இதே மல்டிபிள் ஆஃப் 4 தானே? ஆமாம், இதே மல்டிபிள் ஆஃப் 4 தான். இப்போ இது யூனிட் டிஜிட் என்ன வரும்? 1 வரும். சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் அவங்க கேட்கலாம். சரிங்களா? ஸோ எதுக்கு ரெடியாக இருங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா 3 power 3 power 3 4 power 4 power 4 5 power 5 power 5 7 power 7 power 7 கேட்டாங்களா? ஸோ 8 power 8 power 8 இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் ட்ரை பண்ணி வைங்க. அவங்க கேட்க வாய்ப்பு இல்லைங்க. 2 power 2 power 3. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து காம்ப்ளெக்ஸ் போகுது. ஸோ எஃப்ஆஃப்எஸ்ங்கிறது என்னது? ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? என்னன்னு சொல்கிறது கிடையாது. ஃபங்க்ஷனா அனலிட்டிக் ஃபங்க்ஷனா ஒன்றும் கிடையாது. ஸோ போல்ஸ். ஓகே போல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா? ரைட். அவுட் சைடு த கான்டூர். அவுட் சைடு த கான்டூர் என்ன வரும்? இதோட 0 வரும். ஓகே இந்த இன்டெக்ரல் வந்து 0 வரும். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது நல்ல கொஸ்டின். இஃப் எஃப் இஸ் இட் அனலிட்டிக் தென் திஸ் ரிசல்ட் டோ ஸ்கொயர் எஃப் பை இது. ஆக்சுவலாக இது ஒரு ரிசல்ட் என்னென்னா நீங்கள் எந்த புக் படிச்சிருக்கீங்க? ஆல்ஃபோஸ் புக்கில் அது ஒரு ரிசல்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நிறைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து நான் ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷனு, இது வந்து ஹார்மானிக் இன் 2 வேரியபிள் இருக்குது. இது ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ் ஆன் ஜி ஆன் டொமைன் டி. ஓகேங்களா? ஆன் டி. ஸோ இதில் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் இந்த டொமைனில் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிஸ்ட் ஆகி இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஜியை வந்து ஹார்மானிக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டெல்டா ஸ்கொயருங்கிறது லாப்லஸ் ஆப்ரேட்டர். சரிங்களா? டெல்டா ஸ்கொயர் ஜின்னு சொல்லுவாங்க இதுக்கு. ரைட்டுங்களா? ஓகேங்களா? ஸோ இது வந்து லாப்லஸ் ஈக்குவேஷன். ஒரு ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக ஒரு 2 வேரியபிள் இருக்கக்கூடிய 2 வேரியபிள்ஸ் இப்போதைக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏதோ டொமைனில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது ஹார்மானிக்னு சொல்லணும்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லஸ் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? இது ஒரு ரிசல்ட். ஹார்மானிக்னு சொல்கிறதுக்கு இது இந்த ரிசல்ட் முக்கியமான ரிசல்ட். இல்லைங்களா? அவங்க சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் பார்ட்டாக யூ வந்து ஹார்மானிக்னு சொல்லி ரிசல்ட்டை முடிச்சு யூ ஹார்மானிக் வீக் ஹார்மானிக். ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ரியல் பார்ட் ஹார்மானிக் இமேஜினரி பார்ட் ஹார்மானிக்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்டாலும் இந்த ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருந்தால் அது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே என்னது? ஸோ ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ அது ரெண்டுமே என்னது? சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லஸ் ஈக்குவேஷன். ரைட். அடுத்து வந்து சப்போஸ் ஹார்மானிக்காக இருக்கும். ஸோ இதான் முக்கியமான கொஸ்டின். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் ஹார்மானிக்காக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் நான் சொல்லிட்டேன். ரைட்டுங்களா? அதாவது இதோட கான்வர்ஸ் பார்ட். ஸோ சப்போஸ் கான்வர்ஸ் பார்ட்டில் இது ஹார்மானிக்காக, இது வந்து ஹார்மானிக்னு சொல்கிறதுக்கு கண்டிஷன். சப்போஸ் ஹார்மானிக்காக இருந்தால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். சரிங்களா? ரைட். இப்போது அதே நேரத்தில் எவ்ரி அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஹார்மானிக் தெரியும். ஹார்மானிக் ஃபங்க்ஷன் நீட் நாட் பி அனலிட்டிக். இது நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நடத்தும்போது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்போது ஹார்மானிக் ஃபங்க்ஷன் ட்ரூ, அப்போ அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ட்ரூ தானே? அப்போது இதோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் இசட் எக்ஸ். ஸோ எக்ஸ் இசட் அது ப்ராப்ளம் கிடையாது. இஸ் எக்ஸ்பேண்டட்
இந்த டெய்லர் சீரிஸ்னா என்ன அர்த்தம்னா அந்த சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் போடும்போது இப்போ Z equal to A ல சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் about Z equal to A போடும்போது Z minus A யோட பவர்ஸ்லாம் நெகட்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். சரிங்களா? ஸோ Z minus A யோட பவர்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். இந்த நெகட்டிவ் பவர்ஸை அலோவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன வரும்னா அப்போ நெகட்டிவ் பவர்ஸ் அலோவ் ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்னா நெகட்டிவ் பவர்ஸ் அலோவ் லாரன்ஸ் சீரிஸில் பொதுவாக லாரன்ஸ் சீரிஸை எழுதிட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டோம். அப்போ அதில் வந்து பாசிட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ்னு இருக்கும், ரெண்டு தான் இருக்கும். பிரின்சிபல் பார்ட்டு ரெகுலர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து நெகட்டிவ் பவர்ஸே இல்லைன்னா அதில் அது வந்து என்ன வரும்னா அந்த Z equal to Aங்கிறது சப்போஸ் Z equal to 0 வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு. Z equal to A வந்து அதில் நெகட்டிவ் பவர்ஸே இல்லைன்னா இஸ் ஏ ரிமூவல் சிங்குலாரிட்டி. ஸோ ஓகேங்களா? லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் f of Z ல there is no negative powers of Z minus A அப்படின்னா இது என்ன ரிமூவல் சிங்குலாரிட்டியாக வரும். அதே நேரத்தில் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கு. there are infinitely many negative powers னா Z equal to A is essential singular point சொல்லுவோம். சரிங்களா? அதே இது finite number of negative points இருந்தா is a pole சொல்லுவோம். நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கும்போது அதில் மேக்ஸிமம் பவர் தான் அந்த போல் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? போல் ஆஃப் ஆர்டர் அந்த நம்பரை எழுதிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ போல்ஸ் இல்லை. போல்ஸில் என்ன அர்த்தம்? நோ நெகட்டிவ் பவர்ஸே இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் பவர். அப்போ இது வந்து ரிமூவல் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த டெய்லர் சீரிஸை எழுதிட்டப்போ ரிமூவல் சிங்குலர் பாயிண்ட்ஸ். அப்போ வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து இருக்காது, 0. ஓகேங்களா? ஸோ அதாவது டெய்லர் சீரிஸை எழுதிட்டோம், டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனை எழுதிட்டும் போது அது நோ நெகட்டிவ் பவர்ஸ், தட் மீன்ஸ் நோ போல்ஸ். அடுத்து ஒரு காமெடியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து ஒரு காமெடியான கொஸ்டின்னா அதுதான் அந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணவே மாட்டேன். ஏதாச்சும் கொண்டு மட்டும் கொஸ்டின் கேட்டு விட்ருவாங்க, நமக்கு டென்ஷனை ஏற்றிடுவாங்கன்னா கொஸ்டின் மேக்ஸிமம் சால்வ் பண்ணவே மாட்டேன். பாருங்க இதில் என்ன காமெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ என்னன்னா இப்படி கொடுத்துருக்காங்களா? அப்போ இது என்ன மீனிங்னா ஏங்கிற ஒரு சஸ்பேஸ், பிங்கிற ஒரு சஸ்பேஸ். ஓகேங்களா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்டுங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டி செட் வரவே வராது. அவங்க கொஸ்டினே இதே வராது. கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏ இது கொடுத்தாச்சா? சரி, இது எம்டி எந்த காலத்தையே ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏங்கிற சஸ்பேஸ் பிங்கிற சஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 0ங்கிற எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நான் எம்டி வரும். இந்த ஆப்ஷன் தேவையில்லாமல் கொடுத்துருக்கு. சரி விட்டுருங்க. இப்போ இது ஆன்சர்னா இதுவும் வராது, எதுவுமே வராது. இப்போ நமக்கு தெரியும் பிங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது. ஏயும் பி சஸ்பேசஸாக இருந்துச்சுன்னா லெட் ஏ அண்ட் பி டூ சஸ்பேசஸ் ஆஃப் பி. இப்போ அப்போ ஏ ப்ளஸ் பி சஸ்பேஸ் வந்துடும், ஏ இன்டர்செக்ஷன் பி சஸ்பேஸாக வந்துடும். இப்போ இந்த ரிசல்ட் நமக்கு தெரியும், ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ரைட்டுங்களா? இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் இது ரெண்டு சேம் கொடுத்துருவாங்களா? இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணி ஜென்ரல் ரிசல்ட் இவங்க கொடுத்துட்டு ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆயிரும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். டைமென்ஷன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0ன்னு வந்துடும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டைமென்ஷன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0ன்னா அர்த்தம் இது வந்து 0 வெக்டர் ஸ்பேஸாக மாறும். ஓகே, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி 0 எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. எங்கேயுமே ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்க, இது எங்கேயுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்கோம்னா இப்படி கேட்டுட்டு இந்த இடத்துல பேசிஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கேட்டிருக்கோம். இந்த இடத்துல அப்படி கேட்டாங்கன்னா எம்டி செட் வந்து பேசிஸ் ஆகும். சரிங்களா? 0 வெக்டர் ஸ்பேஸ்க்கு பேசிஸ் வந்து எம்டி செட் அப்படி கேட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து கொஸ்டினும் ராங்க, ஆன்சர் கொஸ்டின் ஓகே. ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனுமே இதுக்கு வராதுங்க. சரிங்களா? இது ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டி செட் 0ங்கிறது வரும். 0ங்கிறது இது வராது. ஏ வருமா வராதான்னு தெரியல, பி வருமா வராதான்னு தெரியல, ஏ மைனஸ் பி வருமா வராதான்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். இது ஆர்டினரியாக இருந்தாலும் சரி, இன்ஃபினைட் ப்ராடக்டாக இருந்தாலும் ட்ரூவாக இருக்கும். கனெக்டட் ஸ்பேஸ் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்.
ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட், ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். அடுத்து இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக இது என்னென்னா இது இங்கே போகுது, ஓடிஇயில் போகுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, ரைட். இது என்னென்னா ஆக்சுவலாக இந்த மூணு ஓடிஇயில் ஒரு 3 முக்கியமான ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒன்று வந்து இந்த பெசல்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். பெசல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் எக்ஸ் ஒய் டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர், ரைட்டுங்களா. இது வந்து பெசல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். பெசல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n முக்கியமான பார்த்துக்கோங்க. ஆர்டர் இந்த இடத்துல n வந்து என் ஸ்கொயர். அது ஹோமோஜினியஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். இதெல்லாம் ஹோமோஜினியஸ், இது மட்டும் கொஞ்சம் மாறும். இது நாட் ஹோமோஜினியஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த பார்ட் 0 ஆச்சுன்னா இது ஹோமோஜினியஸ்னு சொல்லுவோம். இது ஹோமோஜினியஸ் கிடையாது, யூலஸ் கிடையாது, ரைட்டுங்களா. ரைட். இதில் ஃபஸ்ட்டே முடிஞ்சு போச்சு. காசி, அதாவது யூலஸ் ஆர் காசி யூலஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ பெசல்னா நடத்த அந்த மாதிரி வரும். என்னங்கிறது இப்படி இருக்குது. இந்த சப்போஸ் இந்த இடம் 0 ஆனால் 0th ஆர்டர் ஆஃப் பெசல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதோட ஈக்குவேஷன் இது. ஸோ இப்போ லெஜெண்டரி ஈக்குவேஷன்னா இந்த மாதிரி 1 மைனஸ் எக்ஸ் ஒய் டபுள் டேஷ், இந்த மாதிரி லெஜெண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரைட்டுங்களா. இன்னொன்று ஹெர்மைட்ஸ்க்கு என்ன வரும்னா ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 2x ஒய் டேஷ் ப்ளஸ் 2ny ஈக்குவல் 0. ஸோ இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க என்ன வரும், பெசல்ஸ் தான் வரும், சரிங்களா. இது வராது, சரிங்களா. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் சேனலில் இருந்து. அதில் நிறைய பேர் கொஞ்சம் மெம்பர்ஸாக இருந்து கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை இது பண்ணிவிட்டு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.